மயக்கத்துக்கான மருத்துவம். மயக்கம் ஏன் வருது? அதிக கொழுப்பு அடைச்சு போய் வந்துரும். காலையில வெறும்ன உளுந்த வடை போய் இன்னைக்கு கடையில சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுமே மயக்கம் வந்துரும். ஏன்னா, அந்த எண்ணெய்கள், அதில உள்ள மக்கு இதெல்லாம் வந்து நமக்கு சேராது. இன்னைக்கு புதுசு புதுசா எண்ணெய் வருது. எதுலேருந்து எடுக்குறாங்கன்னே தெரியாது. இத யாரும் இன்னைக்கு பார்க்கறதும் கிடையாது. ஏன்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கிற எங்களுக்கே தெரியாதுன்னும்போது, நகர்ப்புற இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா, எது எதுல எண்ணெய் வரும்னு எங்களுக்கு தெரியும். இப்ப எல்லாத்துலயும் எண்ணெய் எடுக்கிறேன்றாங்க. அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அந்த மயக்கம் வர்றதுக்கு காரணம், அந்த புது புது எண்ணெய்கள் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாததால வர்றது. அத சரி செய்ய பன்னீர் திராட்சை, அருகம்புல், கழுதப்பால், ஜாதிபத்திரி இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்ப நம்ம மருந்தா தயாரிக்க போறோம். மயக்கம் மயக்கம் வந்து திடீர்னு அடிக்கடி மயங்கி விழுகுறாங்க அப்படின்னாக்கா, உணவு சாப்பிட்டதுனால சில பேர் விழுவாங்க. காற்றோட்டம் இல்லாத இடத்துல இருக்கிறவங்க, அதிக வந்து பருமனாக இருக்கிறவங்க, அந்த காற்றோட்டம் இல்லாதது ஆக்சிஜன் பற்றாக்குறையில் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு மயக்கம் வரும். உணவு சாப்பிட்டுட்டு எண்ணெய் பண்டங்கள் அதிகம் சாப்பிட்றாங்க, மாமிச உணவுகள் சேர்ந்தது வெளி இடங்களில் சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு திடீர் மயக்கம் வரலாம். மலக்கட்டு மோஷன் ஃப்ரீயாக போகாமல் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வரும். துர்நாற்றங்கள் இதெல்லாம் வந்து உடம்பு முழுதும் பரவிடுச்சுனாக்கா அவங்களுக்கு காற்றோட்டம் இல்லாத இடத்துல இருந்தாங்கனாக்கா மயக்கம் வரும். எண்ணெய் பண்டங்கள் சாப்பிட்றதும் மாமிச உணவுகள் சாப்பிட்றதும் அவங்க தவிர்த்துட்டாங்கனாக்கா அந்த மயக்கம் அப்படின்றது வராது. பித்தம் அதிகமாயிட்டாக்கா அவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வரும். இதற்கெல்லாம் வந்து நாம் மருந்து, உடனடி மருந்து நம்ம வீட்டில் உள்ளதை உடனடியே செஞ்சு நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா அந்த மயக்கத்திலேருந்து அவங்கள தெளிய வச்சிடலாம். அருகம்புல் சாறு நிறைய குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. சும்மா மருந்துனாக்கா அளவுகள் வந்து கொஞ்சமாக கொடுத்தாலுமே அது ஒரே வேலை தான் செய்யும். அருகம்புல் சாறு ஒரு 20 மில்லி அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். பன்னீர் திராட்சை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா உப்பு தண்ணியில் அதை மேலே இருக்கிற மருந்து இதெல்லாம் வந்து பூச்சி இதெல்லாம் போகிறதுக்கு உப்பு தண்ணியிலையும் மஞ்சள் தண்ணியிலையும் கழுவிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா விதையோடு சேர்ந்து பன்னீர் திராட்சையை அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அதுவும் ஒரு 50 மில்லி அளவுக்கு இருக்கணும். இப்போ அது கூட அந்த அருகம்புல் சாறு வந்து அரைச்சி எடுத்து வச்சது ஒரு 20 மில்லி அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டா போதுமானது. மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்கு ஜாதிபத்திரி ஒரு அரை பூவு எடுத்து அதை நல்லா இடித்து பொடியாக கூட சேர்த்துக்கிறணும். சிட்டிகை அளவில் சேர்த்துக்கிறணும். ஜாதிபத்திரி இடித்து நல்லா பொடியாக வச்சுருக்கிறேன். இந்த பொடியை வந்து கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஜாதிபத்திரி பொடி கூட சேர்த்துக்கிறணும். இப்போ இது கூட கழுதைப்பால் வந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். அடிக்கடி மயக்கம் வருதுனாக்கா அவங்களுக்கு கழுதைப்பால் வந்து காய வச்சு அது கூட வந்து இந்த மருந்தை கலந்து ஒரு 150 மில்லி இருக்கிற மாதிரி நம்ம திராட்சை சாறு வந்து கூட சேர்த்துக்கிறணும். விதையோடு சேர்ந்து அரைச்சி எடுத்து இந்த பாலில் கலந்து ஒரு வாரத்துக்கு காலையில் அவங்க குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து உணவு சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த மயக்கம் அடிக்கடி வர்ற மயக்கம் வந்து இருக்காது. பித்தம் சமச்சீராயிரும். உள்ள கொழுப்பு சத்து அடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா ரத்த நாளங்களில் அடைப்பு கொழுப்பு சத்து அடைச்சதுன்னா அவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வரும். பித்தம் கூடுனாலும் மயக்கம் வரும். எண்ணெய் பண்டங்கள் சாப்பிட்றத தவிர்த்துட்டாங்கனாக்கா அந்த மயக்கன்றதே வராது. மயக்கம் வராமல் இருக்கிறதுக்கு பன்னீர் திராட்சை, அருகம்புல், ஜாதிபத்திரி, கழுதைப்பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை குடித்தோம்னாலே அந்த மயக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 3 அல்லது 7 நாள்
அதிகமாக வரவங்களுக்கு 7 நாள் குடிக்கணும். ஆரம்பமாக இருந்ததுன்னா 3 நாள்லேயே சரியாயிரும். அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆனாலும் வராது. அந்த மயக்கம் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.